சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த ஃபெல்லோஷிப் ஐக்கிய சங்கங்களின் கிறிஸ்மஸ் நிகழ்வுக்கு அன்போடு நான் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். 3 ஃபெல்லோஷிப்பாக நாம் கூடி கொண்டிருக்கிறோம். ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் யூத். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாரும் ரொம்ப சிறப்பாக பண்ண போகிறீங்க. 20 ப்ரோக்ராம் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் பொறுமையோடு நீங்கள் கண்டு கழிக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சரியாக டைம் ஸ்டார்ட் பண்ணால் தான் முடிக்க முடியும். அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம எல்லாரும் இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் ஆண்டவரை நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் பெத்தலையிலே பாலகனாக பிறந்தது ஆண்டவரே இந்த உலகத்துக்கான மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் கடைநிலையில் இருந்த மக்கள், பலம் குன்றி இருந்த மக்கள், வாழ்விழந்த மக்கள், இவர்களெல்லாம் ஆண்டவரே இயேசுவின் பிறப்பினாலே அவர்கள் வாழ்வு பெற்றார்கள். இன்றும் வாழ்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உமது பிறப்பு இந்த உலகத்திற்கெல்லாம் மகிழ்ச்சி. ஆண்டவரே, உமது பிறப்பின் அனுபவம் ஒரு உயிருள்ள அனுபவம். அந்த உயிருள்ள அனுபவத்தை நாங்கள் கொண்டாட எங்களை நீர் அழைக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இந்த கொண்டாட்டங்களின் வழியாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக, வாலிபர் ஐக்கிய சங்கம் மூலமாக, ஆண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகள் வழியாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக நடக்கவும் எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, இதற்காக இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், ஆண்டவரே அவர்களுடைய பயிற்சிகள் எல்லாவற்றும் கத்தர் அறிவீர். இது எல்லாவற்றுக்கும் கத்தர் பலன் தாரும். ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம நேரடியாக நிகழ்வுக்கு நம்ம செல்லலாம். எனவே ஃபார்மல் வர்ஷிப்பாக இல்லாமல் இது ஃபுல்லாகவே நம்மளுடைய ஃபெல்லோஷிப்ஸுடைய வர்ஷிப்பாக இருக்க போது, அதனால் முதல் நிகழ்ச்சியாக நாம் வெல்கம் டான்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டான்ஸ் முதல் நிகழ்வு. Ini
விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் உச்சடும் குழந்தையாய் ஏழை கோலம் கொண்டவர் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை விளையாடிக் கொள்ளாமல் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலில் உருவான இரட்சகர் குழந்தை இயேசுவை போற்றி பாடுவார். Amen.
வெள்ளைக்கோளம் தூபவர்க்கம் ஆகியவற்றின் காணிக்கையாக ஞானியர் படைத்தனர். நம் ஆவி ஆத்மா சரீரத்தையே கடவுள் நம்மிடத்திற்கு காணிக்கையாக வருகிறார். படைக்க நமக்கு விருப்பமுண்டார். கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாக நம்மை காணிக்கையாக படைத்து நமது வாழ்வில் காலிருள் நீக்குள்ள சின்ன சிறு இயேசுவை
சாப்பிட்ற கொடுத்துருங்க. நண்பரே, உங்கள் கடிதம் கிடைத்தது. நாங்களும் அந்த நட்சத்திரத்தை கண்டு வியப்படைந்தோம். மிகுந்த ஆச்சரியமான அதிசயமான நட்சத்திரம். என்ன ஒரு அற்புதம்! தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. வானசாஸ்திரிகளையும் துருவ நட்சத்திரத்தின் வழிகளையும் நம்முடைய கர்த்தராகிய தேவனானவர் நமது உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். அதை நினைத்து பார்த்தாலே நமது அறிவுக்கு எட்டாததான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த நட்சத்திரம் வானத்தில் தெரிவதில்லையே, ஏன் நண்பரே? சரியான கேள்வி கேட்டீர் நண்பரே. இன்னும் சரியாக ஒரு மாதத்தில் அந்த நட்சத்திரம் வானத்தில் தோன்றும். அப்போது நாம் அங்கு சென்று அந்த நட்சத்திரத்தை வணங்குவோம். அது ஒரு தேவபாலனுடைய பிறப்பை குறிக்கிறது அல்லவா? தேவபாலனுடைய பிறப்பு மிகவும் அதிசயமானது. ஆமாம், அவர்தான் மேசியாவார். அவர் இம்மானுவேல் எனப்படுவார் என்றும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்றும் ஏசாயா தீர்க்கன் சொல்லியிருக்கிறாரே. சரி சரி, நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் அவர் பிறப்பது எங்கே, எந்த நாட்டிலே, எந்த ஊரிலே, இதையெல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்வது நண்பரே? இன்னும் சரியாக 30 நாட்களுக்குள் அந்த நட்சத்திரம் யூதேயா நாட்டில் தோன்றும். அப்போது நாம் எல்லோரும் அந்த நட்சத்திரத்தின் பின்னால் சென்று அது நம்மை வழிநடத்த நாம் யூதேயா நாட்டிற்கு சென்று அந்த தேவபாலனை கண்டு வணங்குவோம். நீ சொன்னபடியே செய்வோம் நண்பரே. அப்படியே ஆகட்டும். நாம் நால்வரும் இணைந்தே செல்வோம். நாம் அனைவரும் யூதேயா நாட்டின் புறவெளி எல்லைகளிலே சந்திக்கலாமா? நாம் அந்த தேவபாலனை காண வெறுங்கையாக போகலாமா? அப்படி போகக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த சிறப்பான காணிக்கையை தேவபாலனுக்கு கொண்டு போக வேண்டாமா? சரியாக சொன்னீர்கள், மிகச் சிறப்பு. நான் என்னுடைய காணிக்கையாக என்னிடத்தில் இருக்கும் பொன் எல்லாவற்றையும் அவருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறேன். நான் எனக்கு ராஜா அன்பளிப்பாய் கொடுத்த விலையுயர்ந்த வெள்ளியை என் தேவ பாலகனுக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன். நான் ராஜாக்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த உயர்தர தூப வர்க்கங்களை கொண்டு வந்து தருகிறேன். நான் என் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று என் ஆண்டவருக்கு மிக சிறப்பாக 3 வைரக் கற்களை வாங்கி வந்திருக்கின்றேன். இதோ அந்த வைரக் கற்கள். அப்படியே ஆகட்டும். நாம் அவரவர் வீட்டிற்கு சென்று நமது காணிக்கைகளை எடுத்துவிட்டு கிளம்புவோம். நாம் நமது யோசனையின்படியே யூதேயாவின் கிழக்கு எல்லைக்கே செல்வோம். ஆம், சென்று வருகிறோம். அப்படியே ஆகட்டும், வருகிறோம். சென்று வாருங்கள் நண்பர்களே, நாங்களும் சென்று வருகின்றோம். நானும் சென்று வருகிறேன் நண்பர்களே. ஆம், சென்று வருகிறோம் நண்பர்களே. சென்று வாருங்கள். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு பயணம் செய்த யூதர் ஒருவர் கள்வரால் தாக்கப்பட்டு நடுக்காட்டில் உயிர் போகும் நிலைமையில் தனியாக கிடந்தார். அவருக்கு அருகில் செல்லவோ அன்புடன் உதவி செய்யவோ ஒருவரும் இல்லை. அப்போது 3 மனிதர்கள் அந்த வழியில் வந்தார்கள். என்ன செய்தார்கள் என்று பார்ப்போமா? அம்மா, ஐயா, ஐயா, காப்பாத்துங்கய்யா, வலி எடுக்குதுயா, காப்பாத்துங்கய்யா, எனக்கு உதவி செய்யுங்கய்யா. ராணியே, ஐயா, அங்கு பாரேன். ஐயா, யாரோ ஒருவர் அடிபட்டு கிடக்கின்றார். ஐயா, அவரை போய் பார்த்து விட்டு வா, அங்கே நின்று விடாது. ஐயா, ஐயோ, 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 காப்பாத்துங்கய்யா. வேதனையா இருக்குது, காப்பாத்துங்க, உதவி செய்யுங்க.
இப்படி போட்டி அடிச்சுட்டாங்களா? ஐயோ காப்பாத்துங்கய்யா, எனக்கு உதவி செய்யுங்கய்யா, கொஞ்சம் உதவி செய்யுங்கய்யா. ஐயோ ഞാനൊരു വൈദ്യര് வைத்தியம் பண்ணினா ரொம்ப செலவாயிடுச்சு. வைத்தியசாலைக்கு வந்திருக்கேன். கொடைக்கு கூட்டிட்டு வாங்க. சரியா வைத்தியம் பண்ணியே தண்ணி சீக்கிரமா குணப்படுத்தலாம். சரியா வாங்கய்யா. சரியா கவலைப்படாது. சரி தானியல் வா, நாம் போய் அந்த வாலிபனை காப்பாற்றுவோம். நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். முதலில் உங்கள் நண்பர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரிந்தால்தான் நாம் தேவபாலகனை பார்க்க முடியும். இல்லை என்றால் அவரை பார்க்க முடியாது. அவரை தரிசிக்கும் பாக்கியத்தை இழந்து விடுவோம் ஐயா. தானியே, அந்த வாலிபன் அடிபட்டு சாகும் தருவாயில் இருக்கின்றான். நாமும் அவனை எப்படியே விட்டு சென்று விட்டோம் என்றால் அவன் மறித்து விடுவானே. ஐயா, என் ஆண்டவனே, உங்கள் நண்பர்கள் நமக்காக காத்திருப்பார்களோ, நட்சத்திரமும் நமக்காக காத்திருக்குமோ? சொல்லுங்கள் ஐயா. அதை பார்த்து கொள்ளலாம் தானியே. நாம் போய் அந்த வாலிபனை காப்பாற்றுவோம். நாலாவது வானசாஸ்திரியும் அவரது உதவியாளரான தானியேலும் வாலிபனை தூக்கி அரவணைத்துக் கொண்டு காயங்களை துடைத்து சத்திரத்திற்கு சென்று அங்கே பராமரிக்கும்படி ஒப்படைக்கின்றனர். ஐயா சத்திரக்காரரே, உங்களிடத்தில் ஏதாவது இடம் இருக்கிறதா? அங்கு மருத்துவ வசதி உண்டா? ஐயா, இந்த வாலிபன் சுகமாகும் வரைக்கும் அவனை வைத்து நீங்கள் பாதுகாக்க முடியுமா? இதுக்கு சற்று அதிகம் செலவாகுமே ஐயா. ஐயோ, நம்மிடம் அவ்வளவு பணம் இல்லையே ஐயா. நாம் என்ன செய்வது? பரவாயில்லை. எவ்வளவு காசுனே தெரியல. என்னிடத்தில் மிகவும் விலை உயர்ந்த இந்த வைரக்கல் இருக்கின்றது. இதை வைத்துக் கொண்டு ஐயோ, என்ன பண்றீங்க ஐயா? வைரக்கல்லை போய் தூக்கி கொடுக்குறீங்களே. ஐயோ, இப்படி வைரக்கல்லை கொடுப்பீங்க. அந்த வாலிபன் சுகமாகும் வரைக்கும் இதை வைத்து நீங்கள் செலவு செய்யுங்கள். மிக்க நன்றி ஐயா. மேலும் இந்த வாலிபன் சுகமாகி அவன் பெற்றோரிடத்தில் சென்று சேரும் வரைக்கும் உள்ள செலவுகளை இதை வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். செய்கிறேன் ஐயா. உங்கள்
கோவிலுக்கு 4ஆம் வானசாஸ்திரியும் அவரது உதவியாளர் தானியேலும் வருகின்றனர். அங்கே அவரது நண்பர்களும் இல்லை, வானில் அந்த நட்சத்திரமும் இல்லை. ஐயா ஐயா, நீங்க சொன்ன யூதேயாவின் கிழக்கே பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம் ஐயா. ஆனால் உங்க நண்பர்கள் யாரையுமே காணுமே, நட்சத்திரமும் இங்க இல்லையே. இப்ப என்ன செய்வது ஐயா? எத்திசையில் செல்வது? தானியேல், நாம் இப்போது என்ன செய்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. யாருமே காணுமே, என்ன பண்றதுங்கய்யா? தானியேல், அதோ பாரேன், அந்த கற்பாறைகளுக்கு இடையில் ஒரு கடிதம் இருக்கிறது. தயவு செய்து அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வாயே. இதோ வருகிறேன் ஐயா. இந்தார்கள் ஐயா. என்ன கடிதமா? கடிதம். நண்பரே, உங்களுக்காக இங்கே கடந்த ஒரு வாரமாக காத்திருந்தோம். நீர் வர தாமதமாகிக் கொண்டிருப்பதால் நாங்கள் எருசலேம் நகர் நோக்கி பிரயாணமாய் கடந்து செல்லுகின்றோம். நட்சத்திரம் எங்களுக்கு வழிகாட்டியாக முன் செல்கின்றது. தாங்களும் அங்கே வாருங்கள். நாம் அனைவரும் எருசலேம் ஒளிமுக வாசலில் சந்திப்போம். நன்றி. இப்படிக்கு ஞானி மூவர். இப்போது நாம் என்ன செய்வது தானியேல்? ஐயா, ஒரு வாலிபனுக்கு உதவ போய் இருந்த ஒரு வைரக்கல்ல ஒரு வைரக்கல்லு போச்சு. நம்மோட பிரயாண நாடும் கழித்து போச்சு. உங்க நண்பர்களும் போயிட்டாங்க. நட்சத்திரமும் நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. இப்போது என்ன செய்வது ஐயா? சரி, புலம்பாதே தானியேல். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துவார். 4ஆம் வானசாஸ்திரியும் உதவியாளரான தானியேலும் ஒரு வழியாக எருசலேமிற்கு சென்றனர். எருசலேமிற்கு சென்று விசாரிக்கும் போது 3 வானசாஸ்திரிகள் ஏரோது மன்னனை சந்தித்ததையும், ஏரோது அரண்மனையில் பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் எல்லாரும் ஒன்று கூடி, யூதரின் ராஜா யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கின்றது என்று அறிவித்ததால் 3 ஞானிகளும் பெத்லகேம் சென்றதாக சொன்னார்கள். ஆகவே 4வது வானசாஸ்திரியும் உதவியாளரான தானியேலும் தாவீதின் ஊரான பெத்லகேம் நோக்கி சென்றனர். பெத்லகேம் நகரத்தில் நுழைந்த போது மிகுந்த பயத்துடன் மக்கள் அங்கும் இங்குமாக ஓடுகின்றனர். போர் சேவகர்களின் வாள்கள் எல்லாம் ஒரே ரத்தம். பெத்லகேமில் உள்ள வீடுகளில் எல்லாம் அழுகுரலின் சத்தம். தெருவில் அழுது கொண்டிருக்கும் பெண்களே, ஏன் அழுகிறீர்கள்? ஐயா, பிள்ளைங்கள் எல்லாம் நடப்பது ஒன்றும் நமக்கு தெரியாது. என்னையா கேள்வி? என்ன நடந்தது? ஏன் எதற்காக அழுகிறீர்கள்? என் குழந்தையை கொன்று விட்டார்கள். என் சிறு குழந்தையை கொன்று விட்டார்கள். ஒரே மகனை அவன் துடிதுடிக்க வாளால் வெட்டி விட்டார்கள். என்ன செய்வேன்? நான் என்ன பண்ணுவேன்? கொன்று விட்டார்களா? அது பச்சிளம் குழந்தைகளை கொன்று விட்டார்களா? என்ன செய்வேன்? ராஜா பிறந்துட்டாரையா? அவர் தான் ஆளும் நாட்டை பற்றி 2 வயசு பிள்ளையெல்லாம் விட்டாரையா? தேவனே, நான் என்ன செய்வேன்? இந்த ஜனங்களை பார்த்து
தெரியாது. யாரிடம் விசாரிப்பது இப்போது? எங்க போய் கேட்பது? யாரிடம் கேட்பது ஐயா? இப்பொழுது யாரிடம்? ஐயா ஐயா அவங்களை கேட்கலாம். ஐயா, நட்சத்திரம் வழிகாட்டி வந்த அந்த 3 ஞானிகளாகிய வானசாஸ்திரிகளை கண்டீர்களா? அவர்களை எங்கேயாவது பார்த்தீங்களா நீங்க? 3 வானசாஸ்திரிகள் தானே. அவர்கள் மேசியாவாகிய இயேசு பாலகனை காண சென்றார்கள். பாலனா? ஆமாம் பெரியவரே. யோசேப்பு மரியாள் என்பவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதுவும் மாட்டுக்கொட்டையில் பிறந்துள்ளதாம். அந்த பாலகனை காண்பதற்கு தான் அந்த 3 ஞானிகளும் சென்றிருப்பதாக தகவல். அவர்களால் தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஐயா, அந்த மாட்டுக்கொட்டைக்கு எப்படி போகணும்னு தெரியுங்களா? மெய்யாகவே அந்த குழந்தை தான் இயேசுதான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் மந்தை மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி மேய்த்து கொண்டிருந்த போது தேவதூதர்கள் தோன்றி, இதோ எல்லா ஜனங்களும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அறிவித்திருக்கிறார்கள். உடனே எங்கள் மேய்ப்பர்கள் அந்த தெய்வ குழந்தையை பார்க்க போயிருக்கிறார்கள். என்னது? மேய்ப்பர்கள் அந்த தேவ பாலகனை பார்த்தார்களா? அவர்கள் அந்த குழந்தையை கண்டார்களா ஐயா? ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த 3 ஞானிகளும் இயேசு பாலகனை மாட்டுக்கொட்டையில் பார்க்கவில்லையா. அவர்கள் செல்வதற்குள் யோசேப்பும் மரியாளும் குழந்தையை வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்களாம். அந்த 3 ஞானிகளும் குழந்தையை வீட்டிற்கு சென்றுதான் பார்த்திருக்க கூடும். கீழ் தேசத்தில் இருக்கிற அந்த 3 ஞானிகளும் இயேசு பாலகனை காண்பதற்கு பொன்னையும் வெள்ளை கோலத்தையும் தூப வர்க்கத்தையும் காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஐயா ஐயா, நீங்க சொல்றத பார்த்தா அந்த 3 பேரும் நம்ம ஆட்டம் தான் ஐயா. ஐயா, உங்க நண்பர்கள் பற்றிய தகவல் நம்மளுக்கு கிடைத்து விட்டது ஐயா. ஐயா, நான் அந்த தேவ பாலகனை பார்க்கத்தான் வந்திருக்கின்றேன். தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? யோசேப்பும் மரியாளும் வாழ்ந்த வீட்டை எனக்கு காட்ட முடியுமா உங்களால்? அவர்கள் இங்கு இல்லையே. 3 ஞானிகளும் இயேசு பாலகனை பார்த்த அன்றைக்கே பயந்து ஊரை விட்டு சென்று விட்டார்கள். என்னது? அவங்க இங்க இல்லையா? ஐயா, இப்ப அவங்கள நம்ம எங்க போய் தேடுறது? இது என்னையா நம்மளுக்கு ஒரு புது சோதனை. எங்கு போய் தேடுவது? யாரிடம் கேட்பது? யாரிடம் கேட்பது? ஐயா, அவர்களை காணோம் ஐயா. 2 நாட்களாக நாங்கள் தேடினோம் ஐயா. குழந்தை தெய்வம் பாலகனாக பிறந்திருக்கிறார் என்றும் இந்த ஊர் முழுவதும் சொன்னது. இவர்களை கைது செய்யுங்கள். ஐயா, நாங்கள் என்ன தவறு செய்தோம்? எங்களை விட்டு விடுங்கள் ஐயா. உங்களுடைய மேய்ப்பர்கள் எங்கே போனார்கள்? காடு மலையெல்லாம் தேடினோம், அவர்களை காணவில்லை. அவர்கள் எங்கே ஒழித்து வைத்திருக்கிறீர்கள்? இவர்கள் இப்படி கேட்டால் உண்மை வெளியே வராது. கைது செய்து காவல் கிணற்றில் போட்டால் தான் புத்தி வரும். ஐயா, நிஜமாகவே எங்களுக்கு தெரியாது ஐயா. எங்களை விட்டு விடுங்கள் ஐயா. எங்களுக்கு தெரியாது ஐயா. 2-3 நாட்களாக எங்கள் வீட்டுக்கும் அவர்கள் வேலைக்கு வரவில்லை ஐயா. எங்கள் ஆட்டுக்குட்டி எல்லாம் பட்டியல நாம அடைச்சி வச்சிருக்கோம். எங்கள் மேய்ப்பர்கள் எங்கள் ஆடுகளை மேய்ப்பதற்கு வரவில்லை ஐயா. இவர்களை இப்படி கேட்டால் புத்தி வராது. கைது செய்து காவல் கிணற்றில் போட்டால் தான் புத்தி வரும். இவர்கள் உங்கள் மேய்ப்பர்களை குறைத்து வைத்து நாடகம் ஆடுகிறீர்கள். நிச்சயமாகவே எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. நாங்க அவங்களை ஒழித்தெல்லாம் வைக்கவில்லை ஐயா. எங்களுக்கும் தெரியாது ஐயா. இவர்கள் மக்களை தீர்த்து கொடுப்போம் வாருங்கள். ஐயோ எல்லாம் ஐயோ, எல்லாம் போயிட்டு எல்லாம் போனதே. எங்கள் வீட்டையெல்லாம் ஒழித்து விட்டார்களே. எங்கள் வருமானமும் போச்சு. ஐயோ, நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஐயோ ஐயோ, எல்லாமே போச்சு. எங்கள் சொத்து ஆஸ்தி எல்லாம் போச்சு. ஐயோ, என்ன பண்ணுவோம்? நாங்கள் என்ன செய்வோம்?
ஐயா, தேவபாலனுக்கு கொடுப்பதற்காக வைத்து இந்த வைரக்கல்லை எல்லாம் மற்ற ஒரு தேவைக்காக கொடுத்துட்டு இருக்கீங்களே ஐயா. கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் ஒன்றுமில்லாதவர்களுக்கும் உதவி செய்வது தவறான காரியம் அல்ல தானியே. ஐயா, சூழ்நிலையில் தேவபாலகனை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? ஐயா, நான் அறிந்தபடி மரியாளும் யோசேப்பும் இயேசு பாலகனை தூக்கிக் கொண்டு எகிப்திற்கு சென்றதாக எங்களது மேய்ப்பர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். ஆகவே நீங்கள் எகிப்திற்கு செல்லுங்கள், அங்கே இயேசு பாலகனை காண முடியும். தேவன் தாமே உங்களுடைய வழி பிரயாணத்தோடு இருந்து உண்மை வழி நடத்துவாராக. தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் வருகின்றோம். 4ஆம் வானசாஸ்திரியும் தானியேலும் எகிப்து தேசம் செல்கின்றனர். எகிப்திற்கு போனால் அங்கும் இயேசுவை காண முடியவில்லை. கையில் வைத்திருந்த பணங்கள் எல்லாம் செலவாகிவிட்டது. காரணம், வழிநெடுக திக்கற்றோர், அனாதைகள், யாருமில்லாதோர் போன்ற பலருக்கு உதவியபடியே சென்றதுதான். உடனடியாக திரும்ப இயலவில்லை. கையில் பணமும் இல்லை. சில வருடங்கள் அங்கே தங்கி வேலை செய்து பணம் சேர்த்து வைக்கின்றனர். அக்கா சாண்ட்ரா
அப்படியே என்ன தவறுன்னு தெரிஞ்சாதான் அங்கே லைவ்ல இல்லை நமக்கு அடி வாங்குது அங்கே லாங்கா பண்ணும்போது அடி வாங்குது அதுதான் செல்வன் ட்ராமா பண்ணும்போது அடி வாங்குது நல்லா கரெக்டாக அது அவங்க அந்த சைடு போனால் நீங்கள் கரெக்டாக கேப்சர் பண்ணலாம் அந்த வீடியோ போட முடியும் போதும் அது அவங்க ரெடி பல்வேறு ஊழியங்கள் நடந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று நமது 4ஆம் பாடசாஸ்திரியும் தானியேலும் விசாரித்தனர். அதற்குள் அந்த இடத்திலிருந்து இயேசுவானவர் கடந்து சென்று விட்டார். இப்படியாக இயேசு சென்ற எல்லா இடங்களுக்கும் சென்று இயேசு செய்த எல்லா அற்புத அடையாளங்களையும் கண்டு பார்த்து கேள்விப்பட்டு எப்படியாவது அவரை பார்த்தே தீர வேண்டும் என்ற ஆசையோடு செல்லுகின்றனர். ஆனாலும் அதே நேரத்தில் வழியில் மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளையும் நிறுத்தாமல் தாமதமாகவே சென்றனர். கடைசியாக இயேசுவானவர் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேம் சென்றுள்ளார் என்பதை தெரிந்து கொண்ட நமது 4ஆம் பாடசாஸ்திரியும் தானியேலும் எருசலேம் செல்கிறார்கள். எருசலேம் நகரம் மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்கின்றனர். நமது 4வது பாடசாஸ்திரியும் தானியேலும் ஓரமாக ஒதுங்கி ஒருவரிடம் விசாரிக்கின்றனர். அங்க என்ன நடக்கிறது? புரியவில்லையே, என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? தம்பி, அங்க என்ன நடக்கிறது? மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள். இங்கிருந்து அங்கு போகிறார்கள், அங்கிருந்து இங்கு வருகிறார்கள். என்னதான் நடக்கிறது? கொண்டு செல்கிறார்கள். என்ன சிலுவையில் அறையவா? சிலுவையில் அறையும் அளவுக்கு இயேசுவானவர் எந்த தவறும் செய்யவில்லையே. அவர் நல்லதை செய்வதாகத்தானே சுற்றி திரிந்தார். என்ன கொடுமை அது! பிலாத்தும் அவரிடம் எந்த குற்றத்தையும் காணவில்லை. நாங்களும் அவரிடம் எந்த குற்றத்தையும் காணவில்லை. அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று கூறுகிறார். எதிராக ஏதாவது கூறினாரா? அப்படியெல்லாம் அவர் ஒன்றும் கூறவில்லை. அவர் தன்னை மேசியாவாகிய கிறிஸ்து
என்கிறார். இந்த இந்த உலகம் என்னுடையது அல்ல என்றும் அவர் கூறுகிறார். அப்படியானால் யார்தான் அவர் மீது குற்றம் சுமத்தினது? பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் மற்றும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மற்றும் அவரை சேர்ந்த யூத மக்கள் மட்டுமே. வேறு யாரும் அவரை பொதுமக்கள் குற்றப்படுத்தவும் இல்லை, குறை கூறவும் இல்லை. ஐயா பாத்தீங்களா, எல்லாம் நம்ம மக்கள் தான், நம்ம இடத்தை சேர்ந்தவங்க தான் இயேசு கிறிஸ்துவ மரணத்துக்கு வரைக்கும் குற்றப்படுத்திருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாரும் கூட அவருக்கு ஆதரவா தான் இருந்திருக்கிறாங்க. ஐயா தானியே, கொஞ்ச நேரம் உன் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இரு. பெரியவரே உங்களை பார்த்தா எந்த நிலையில இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம உண்மையை சொல்லட்டுமா, இயேசு நன்மையை மட்டும்தான் செய்கிறாரு, தீமை செய்யவே தெரியாது. அவங்க செத்தவங்களும் உயிரோட இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த லாஸ்ட் இறங்கி கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாரு. 4 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இயேசு கல்லறைக்கு போயிட்டு உயிரோட எழுப்பி கூட்டிட்டு வந்தாரு. அது நம்ம இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறோங்க கிறிஸ்தவரோதிங்க. அவங்க நம்ம யாராவது பார்க்க விரும்புவோமா? பார்க்க மாட்டோம். ஆனா இயேசு என்ன பண்ணாருன்னா, அவங்க பக்கத்துல போய் அவங்களை நம்ம என்ன பண்ணாங்க, இப்போ நம்மளோட சேர்ந்து அது மட்டும் இல்ல, கண்ணு செய்யாது நடக்க செய்யறாங்க. அநேக வியாதியஸ்தர்களை என்ன பண்ணாங்க, சொஸ்தமாக்கினாங்க. இதற்காக மரண தண்டனை? அது மட்டுமா பெரியவரே, நம்ம அந்த வேதபாரகம் பரிசேயரும் தேவதூதன் சொல்றாரு இயேசு மேல என்ன செஞ்சாங்க, குற்றம் சாட்டினாங்க. இப்போது இயேசு எங்கே இருக்கின்றார்? நான் அவரை பார்க்க வேண்டுமே. அநேகமா அவரை என்ன பண்ணிருக்காங்க, கல்வாரி மலைக்கு கொண்டு போயிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? நான் என்னிடம் இருக்கின்ற வைரக்கற்களை கொடுத்து நான் என் ஆண்டவரை வீட்டுக்கு கொண்டு வருவேன். வா தானியேல், நாம் வேகமாக போவோம் கொல்கத்தா மலைக்கு. ஐயோ, என்னை விட்டுடுங்க, என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? ஏய் பெண்ணே, பேசாமல் சட்டம் போடாதவா, நீ என் அடிமை. நீ என்னதான் கத்தினாலும் உன்னை மீட்பதற்கு யாரும் வரமாட்டாங்க. ஐயா பெரியவரே, என்னை காப்பாற்றுங்க. நான் அடிமையல்ல, என்னால் அடிமையாக வாழ முடியாது. என்னை காப்பாற்றுங்கள் ஐயா. ஆண்டவரே, நான் என்ன செய்ய? நான் இந்த பெண்ணை காப்பாற்றுவதா, நான் உண்மை காப்பாற்றுவதா? நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லையே ஆண்டவரே. நான் என்ன செய்வேன் அப்பா? பெண்ணே, பேசாமல் வருகிறாயா? இல்லை, அடிங்க நல்லா அடிங்க. பேசாமல் வா, உன்னை காப்பாற்ற யாராலும் முடியாது. நீ பட்ட கடனை யார் அடைப்பது? ஐயா பெரியவரே, என்னை காப்பாற்றுங்கள் ஐயா. எனக்காக பரிந்து பேசுங்கள் ஐயா. என்ன தயவு கூறுங்கள் ஐயா. ஏன் இந்த பெண்ணை அடிக்கிறீர்கள்? இவளை விட்டு விடுங்கள். அதை சொல்லுவதற்கு நீர் யாரும் ஐயா? நீர் யாரும்? இவள் பட்ட கடனை நீ செலுத்துகிறீரா? இவள் என் அடிமை. இவள் பட்ட கடனை அடைக்க முடியாமல் தான் அவர் வீட்டார் என்னிடத்தில் அவளை அடிமையாக விட்டு விட்டார்கள். ஐயா பெரியவரே, இறந்துவிட்டார்கள் ஐயா. என் சொந்தக்காரர்கள் என் சொத்தை எல்லாம் ஏமாற்றி எழுதி வாங்கிவிட்டார்கள் ஐயா. இப்போ அவர்கள் பட்ட கடனுக்காக இவர்களிடம் என்னை அடிமையாக விட்டுவிட்டார்கள் ஐயா. எனக்காக யாரும் இல்லையா? எனக்காக பரிந்து பேசுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் ஐயா. இது மிகவும் விலை உயர்ந்த வைரக்கல். நீங்கள் இந்த வைரக்கல்லை வைத்துவிட்டு இந்த பெண்ணை விட்டு விடுங்கள். அவள் பெற்ற கடனை தீர்த்துக் கொள்ளுங்கள். வைரம் ஜொலிக்குதே, விலை உயர்ந்த வைரங்கள் போல இருக்கிறது. ஆமாம், ராஜாக்கள் மாத்திரமே வைத்திருக்கின்ற இந்த வைரக்கல் மிகவும் விலை உயர்ந்தது. ஆமாம், இவள் பெற்ற கடனுக்காக இதை வைத்துக் கொள்ளுங்கள்.
ஐயா ஐயா, தேவபாலனுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த எல்லா வைரங்களையும் இப்படி கொடுத்துட்டீங்களே ஐயா. இப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம வெறும் கையோடவா போய் பார்க்கறது? அதுவும் இல்லாம மிகவும் விலை உயர்ந்த கல்லாச்சைங்க ஐயா. இதை வித்து அந்த பொண்ணுக்கு காசு கொடுக்காம ஏமாத்திட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? நல்ல கேள்வி கேட்டாய் பானியல். மகளே, இந்த கல்லை, வைரக்கல்லை உனக்கு கொடுக்கின்றேன். நீ இதை விட்டு இதில் வரும் பணத்தில் உன் கடனை அடைத்து விட்டு மீதி பணத்தை உன் வாழ்வாதாரத்துக்கு வைத்துக் கொள். என்ன அருமை பார்த்தீங்க. சென்று இந்த வைரக்கல்லை விட்டு அந்த மகளுக்கு எல்லா உதவியையும் செய்து கொடு. நீ அங்கே தங்கி விடாதே. நான் கொல்கத்தா மலைக்கு போகிறேன். நீ சீக்கிரமாய் வந்து. அப்படியே செய்கிறேன் ஐயா. தேங்க்யூ. ஆண்டவரே, என் தேவனே, என் தகப்பனே, நான் எந்த நிலைமையில் உண்மை பார்ப்பேன் என்று கொஞ்சம் கூட நினைக்கவில்லையே. நான் உண்மை காண எவ்வளவு முயன்றும் உண்மை பார்க்க முடியவில்லையே. என் தகப்பனே, என் இயேசுவே, நீர் யாருக்கும் ஒரு கெடுதலும் செய்யவில்லையே. நீர் வாழ்ந்த நாள் முழுவதும் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருந்தீரே. நீர் சென்ற இடங்களில் எல்லாம் உண்மை காண வேண்டும் என்று ஆசையாக வந்தேன். ஆனால் எனக்கு உண்மை காணும் அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லையே. உம்மோடு பேச ஆசைப்பட்டேனே. இந்த பாக்கியத்தை இழந்து விட்டேனே. நான் செய்த தவறை மன்னியும். உமக்கு உதவி செய்ய வேகமாக வந்தேனே. அந்த வாய்ப்பை நான் இழந்து விட்டேனே. உமக்கு உதவக்கூடிய நிலைமையில் இருந்தும் என்னால் உதவ முடியவில்லையே. நீ பிறந்த நாள் முதற்கொண்டே நான் தாமதமாகவே வந்தேனே. என்னை மன்னியும். உமது ஆபத்து நேரத்திலும் நீர் கஷ்டப்பட்ட நேரத்திலும் உமக்கு என்னால் உதவ முடியவில்லையே. என்னை மன்னியும். என்னை மன்னியும். தேவாதி தேவனுக்கு உதவ முடியாத பரதேசியாரே. அழாதே, நீ மிகவும் எனக்கு பிரியமானவன். ஏன் தெரியுமா? நான் பசியாய் இருந்தபோது நீ எனக்கு உணவு தந்தாய். நான் தாகத்தால் தவித்த போது நீ என் தாகத்தை தீர்த்தாய். நான் வஸ்திரமில்லாமல் இருந்தபோது நீ எனக்கு வஸ்திரம் கொடுத்தாய். நான் சிறையில் இருந்தபோது நீ என்னை பார்க்க வந்தாய். நான் தவிப்பிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் தாங்கொன்னா வருத்தத்திலும் இருந்தபோதெல்லாம் நீ எனக்கு ஆதரவாய் பக்கபலமாய் இருந்தாய். நான் எப்போதும் உண்மை பசியாக கண்டேன். நான் எப்போதும் உடைய தாகத்தை தீர்த்தேன். நான் எப்போதும் உமக்கு உணவு கொடுத்தேன். நான் உண்மை சிறையில் எப்போது வந்து சந்தித்தேன். நான் தான் இன்று வரையிலும் உண்மை காணவில்லையே. உமது முகத்தை கூட நான் பார்க்க முடியாத பாவியாயிட்டேனே. ஆண்டவரே, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய். ஆரம்பத்திலிருந்தே உன் வாழ்க்கை பிரயாணங்கள் முழுவதிலும் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன்.
நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் நீ செய்தபடியாக நீ சமாதான வாழ்க்கை காண்பாய். உன்னை போல பிறரையும் நேசி என்று நான் சொன்னதை நீ பின்பற்றினதா என் பிதாவின் மகிமையும் நீ காண்பாய். என் அன்பு மகனே, நன்றி ஆண்டவரே. இந்த 4ஆம் பாடசாஸ்திரியின் பயணம் இனிதே நன்மையாக முடிந்தது. இயேசுவை பாலகனாக பார்க்க வேண்டும் என்று விரும்பிய ஆசைப்பட்ட 4ஆம் பாடசாஸ்திரி இயேசு கிறிஸ்துவின் முழு வாழ்வையும் பார்க்கும்படியான சிலாக்கியத்தை பெற்றார். இயேசுவானவர் எப்படி நன்மை செய்கிறவராகவே வாழ்ந்தாரோ, மற்றவர்களிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ, அதையே நாமும் பின்பற்றி வாழும்போது ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் மிக சிறந்த கிறிஸ்துமஸாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த 4ஆம் பாடசாஸ்திரி இயேசுவை காண துடித்தார், கண்டும் கொண்டார். நாமும் நம் வாழ்க்கையில் இயேசுவை காண துடிப்போம், கண்டு கொள்ளுவோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு தந்தருளி இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் பிளஸ் டு யூ. நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இப்பொழுதும் நாங்கள் உமது வார்த்தைகளை கேட்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், நீர் எங்களோடு கூட இடைப்படும். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் நான் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நான் பேசி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் கிட்ட இருக்குது. 5க்கு மேலே இருக்கு நினைக்கிறேன். பொதுவாக இந்த நேட்டிவிட்டி சீன்ல, அதாவது குறிப்பா கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுகள்ல கொஞ்சம் பேருக்கு ரோல் ரொம்ப கம்மியாக கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்த்த இந்த பிளே, இது ஒரு நம்முடைய சிந்தனையோடைய நீட்சி. ஆனால் நிறைய நேரத்தில் நேட்டிவிட்டி பிளேல ஒரு சில பேருக்கான ரோல் ரொம்ப கம்மியாக கொடுக்கும். அந்த ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடியவங்களை யார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ், அந்த தேவ தூதர்கள். இந்த நேட்டிவிட்டி பிளேயில் ஒருவேளை அவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று அதுக்கு முந்தின சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம், நம்ம ஸ்கூல் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமும் எப்பவுமே அவங்க ஒரு விங்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக அழகாக அவங்க நிற்பாங்க. ஒரு சண்டே ஸ்கூல் பேரண்ட் கூட ஒரு சர்ச்சில் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். என்னன்னா அவங்க குழந்தைக்கு நேட்டிவிட்டியில் அந்த ஏஞ்சல் கொடுக்கல. ஏன்னா அவங்க ஏஞ்சலாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னாங்களாம், வெள்ளையா இருக்கணும்னாங்களாமா. ஸோ இப்படி எல்லாம் இருக்குது ஜோக், ரைட்? ஸோ ஆனால் அந்த ஏஞ்சல்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஏஞ்சல்ஸ், இந்த தேவ தூதர்களுடைய இன்வால்வ்மெண்ட் இன் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது லூக்கா சுவிசேஷத்தில் மொத்தம் 3 இடத்துல நான் ஒரு 3 இடத்த சுற்றி காட்ட விரும்புகிறேன். அந்த ஃபர்ஸ்ட், அந்த ஏஞ்சல் மேரியை சந்திக்கிறார். மரியாமாவை அவர் சந்திக்க போறாரு. அந்த மரியம்மாவை சந்திக்க போகும்போது அங்க என்ன எழுதியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் கலிலேயாவில் இருக்கிற நாசரேத்து ஊரில் இருந்த மரியாளை சந்திப்பதற்காக சென்றார் அப்படின்னு சொல்லி லூக் என்ன பண்றாருன்னா லொகேஷனோட அதை எழுதுறாரு. எதுக்காக லூக் கலிலேயாவில் இருக்கக்கூடிய நாசரேத்துக்குள்ள இருக்கக்கூடிய மரியாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கலிலேயா அந்த நாசரேத் இந்த ரெண்டும் மார்ஜின், அதாவது விளிம்பில் இருக்கக்கூடிய ஏரியா, புறக்கணிக்கப்பட்ட சாதாரண மக்கள் வாழுகின்ற ஒரு ஏரியா. இந்த உலகத்துல எந்த இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டாலும் சென்டர்னு ஒன்று இருக்கும், மார்ஜின் ஒன்று இருக்கும். எப்பவுமே சென்டர்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். மார்ஜின்ல இருக்கிறது எப்பவுமே கஷ்டமா துன்பமா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில இருக்கிறது பேர் தான் மார்ஜின். ஸோ இங்க ஏஞ்சல் எப்படி டிராவல் பண்ணி போறார் தேவதூதன் பாத்தீங்கன்னா, கலிலேயாவில் இருக்கக்கூடிய நாசரேத்துக்கு போகிறார். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மேசியாவுடைய பிறப்பு விளிம்பில் இருக்கிற மக்களுக்கான ஒரு நற்செய்தி. அதை சொல்லுவதற்காகத்தான் தேவதூதன் திடீர்னு தோன்றார் அப்படின்னு நம்ம சொல்லல. தேவதூதன் வித் லொகேஷன், ஒரு லொகேஷனோட அங்க எழுதப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, இயேசுவின் பிறப்பு
விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கான நற்செய்தி அப்படி என்பது ஒன்று. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த தேவதூதர்கள் யாரை சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவதூதர்கள் அங்க போயிட்டு அங்க ஆடு மேய்க்கிற மெய்ப்பர்களை ஷெப்பர்ட்ஸ் சந்திக்கிறாங்க. ஷெப்பர்ட்ஸை பார்த்து தேவதூதர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதீர்கள் அப்படின்ற மெசேஜை கொடுக்குறாரு. ஏன் பயப்படாதீர்கள் அப்படின்ற மெசேஜ் அங்க கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அங்க இருந்த மக்கள்லயே மிக அதிகமாக பயந்து கொண்டு இருந்தவர்கள். அங்க போட்டிருக்கு, மெய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கினார்கள். யாருடைய வயல்வெளி? ரைட். சோ இங்க தான் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. என்ன கான்ஃப்ளிக்ட்னா, இந்த ஃபார்மர்ஸ்க்கும் ஷெப்பர்டுக்கும் எப்பவுமே ஆகாது. பைபிள்ல அந்த ரைவல்ரியை பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம்? ஃபார்மருக்கும் ஷெப்பர்டுக்கும் நடந்த ரைவல்ரியை பைபிள்ல பார்க்கிறோம். எங்க வச்சு பார்க்கிறோம்? காயின் ஆபேல். அங்க இருந்து அவங்களோட ரைவல்ரி ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது. ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து அந்த லேண்டோட ஓனர்ஸ். யாருடைய லேண்ட்ல ஓன் பண்றதுனால இவங்க ஓனர்ஸ் கிடையாது. இவங்க ராத்திரியில அந்த ஆடை வச்சிருக்காங்க வித் பர்மிஷன் ஆர் வித்அவுட் பர்மிஷன். சோ அவங்களால தூங்க முடியாது. அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க, பயந்துட்டு இருக்காங்க, ஒரு அன்சர்டனிட்டில இருக்காங்க. அவங்கள பார்த்து ஏஞ்சல் சொல்றாரு, நீங்க என்ன பண்ண வேணாம், பயப்பட வேணாம், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி, இயேசுவுடைய பிறப்பு பயத்திலையும் கலக்கத்திலும் இருக்கிற மக்களுக்கான பிறப்பு என்பதை தேவதூதர்கள் அங்க வெளிப்படுத்துறாங்க. பாயிண்ட் 2. பாயிண்ட் 3 அங்க என்னன்னு பார்த்தோம்னா, தேவதூதர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வானத்துல அங்க போடுற அந்த க்ஷணமே தேவசேனையின் திரள் வானத்துல தோன்றியதுன்னு போடுறாரு. லூக்கா எழுதுறாரு. அப்ப தேவசேனையுடைய திரள் என்னன்னா, ஏன் தேவசேனை திரள் அங்க தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது அந்த தேவசேனை, சேனைன்னு சொன்னா மிலிட்டரி, அதாவது ஹெவனுடைய ஆர்மி அங்க அப்பியர் ஆகுது. ஹெவனுடைய ஆர்மி ஏன் அங்க அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் இருக்காங்க. மேரி அண்ட் ஜோசப் ஏன் அங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்சஸ் போயிருக்கிறாங்க. அந்த சென்சஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு வரலாற்று படிச்சா, அந்த சென்சஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஹெரோடியம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சென்சஸ் உடைய ஆபீஸ் இருக்கு. அந்த சென்சஸ் உடைய பில்டிங்க்கு போகணும். சென்சஸ் உடைய பில்டிங்ல தனி நபர்களுக்கான சென்சஸ் கிடையாது. தனி நபர்கள் ஜோசப், மேரி, அவ்வளவுதான் சென்சஸ். இல்ல இன்னொரு குழந்தை பிறக்க போகுது, அந்த 3 பேருக்கு மட்டும் சென்சஸ் கிடையாது. ஜோசப்புடைய வேலை என்ன, ஜோசப்புடைய ப்ராப்பர்ட்டி என்ன, மேரியோடைய வேலை என்ன, மேரியோடைய ப்ராப்பர்ட்டி என்ன. சோ இந்த சென்சஸை பத்தி டீடைலா படிக்கும்போது இவ்வளவு விஷயம் நமக்கு தெரிய வருது. என்னன்னா, இஸ்ரேல் மக்கள் கிட்ட எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அவங்க என்ன தொழில் இருக்குது, அது எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படி என்கின்ற ரோம அரசாங்கத்துடைய நிர்வாக ரீதியான ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் அங்க நடக்க போகுது. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை நினைத்து தான் அங்க மக்கள் பயந்துட்டு இருக்காங்க. அங்க தேவ தூதர்கள் ஒரு கவுண்டர் மெசேஜ் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு தான் மகிமை, பூமியில இருக்கிற மக்களுக்கெல்லாம் சமாதானம். ஏன் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமைன்னு சொல்றாங்கன்னா, பிகாஸ் தி சீசர் கிளைம்ஸ் அவர் தான் ஆல் அத்தாரிட்டி, அவர் தான் சவரைனிட்டின்னு சொல்றாரு. அத வந்து இல்ல இதுக்கு மேல இங்க இருக்கிற எந்த ராஜாவும் அந்த அதிகாரம் இல்ல, ஆண்டவர் மட்டுமே அதிகாரி அப்படின்னு சொல்லுகின்ற செய்தியை சொல்லிட்டு அங்க சீசர் ஒரு பீஸ் கொடுத்திருக்காரு. இந்த சென்சஸ் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்றீங்களோ நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாரு பாருங்க. அது போலி ஆண்டவர் கொடுக்கிற உண்மையான சமாதானத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிற ஒரு கவுண்டர் மெசேஜ் தான் அன்னைக்கு ராத்திரி ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க. அதனாலதான் நீங்க இந்த நேட்டிவிட்டி கிறிஸ்து பிறப்பை நீங்க படிக்கும்போது 2 விஷயத்துக்கு நடுவில் அதை படிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எழுத்து மூலமாக மத்தேயும் லூக்காவும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்றாங்க. அங்க இருக்கிற சின்ன சின்ன பிளேயர்ஸ் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ் மூலமாக மேசியாவுடைய ஊழியம் எப்படிப்பட்டது, மேசியாவுடைய பிறப்பு எதற்கானது, மேசியாவுடைய பிறப்பு எவ்வளவு ஆழமானது அப்படின்ற செய்தியை நமக்கு தருகிறார்கள். ஒருவேளை ஏஞ்சல்ஸ் வந்து பொதுவா நம்ம சைலண்டா நிக்க வச்சிருந்தாலும், பட் ஏஞ்சல்ஸ் அவங்க ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் மெசேஜை கம்யூனிகேட் பண்றாங்க. என்ன கம்யூனிகேட் பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து விளிம்பில் இருக்கிற மக்களை தொடுகிறார், இயேசு கிறிஸ்து பயத்தில் இருக்கிற மக்களை தொடுகிறார், இயேசு கிறிஸ்து உண்மையான சந்தோஷத்தை தருகிறார் அப்படின்ற செய்தியை ஏஞ்சல்ஸ் நம்ம சொல்லி தராங்க. அதனால நாமும் அந்த ஏஞ்சல்ஸோடைய மெசேஜை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த தைரியம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த நம்பிக்கை நம்மோடு கூட எப்போது இருப்பதாக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏண்டா
கரெக்டாக தானே இருக்கு, நீ விட்டுட்டு வாடா. ஐ விட்றா.
Thank you.
இணைந்து ஜெபிக்கிறது. எங்கள் அன்பின் பிதாவே வசுத்தாவனை தேவனே எங்களுக்கு தந்த திருச்சபைக்காக கிறிஸ்துமஸ் கால நிகழ்வுகளுக்காக ஆண்டவரை நீர் தந்திருக்கிற நல்ல ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம் இவ்விதமாக ஆண்டவரை இந்த மாலையை அருமையாக கிறிஸ்துமஸ் கால சந்தோஷத்தை மீண்டுமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள கிறிஸ்துமஸின் செய்தியை பல இடங்களிலும் ஆண்டவரை நிகழ்வுகளை நடத்தியும் நாடகம் மூலமாக, பாடல்கள் மூலமாக, கொரியோ மற்ற எல்லா நிகழ்வுகள் மூலமாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாய் எங்களுக்காகவே இந்த பூமியிலே எனக்கு கடந்து வந்தீர். எங்களுக்காகவே உண்மையை முற்றிலுமாக கொடுத்து மாத்திரமல்ல ஆண்டவரை மறித்து உயிர்த்தெழுந்து இன்னும் ஜீவனுள்ள ஆண்டவராய் ஆகவே உண்மை துதிப்பதிலே போற்றுவதிலே எங்களுக்கு உள்ள மகிழ்ச்சி. இந்த நாளிலே பெருமை செய்தி மேம்பர்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது கண்டார்கள், அந்த செய்தியை அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதை போன்று ஆண்டவரே விளக்கில் உள்ள மக்களை நாங்கள் நினைவு கூர்ந்து வருகிற நாட்களிலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் ஆண்டவரே கிராமங்களிலே கிறிஸ்துவின் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகத்தக்கதாக அவர்கள் மத்தியில் ஆண்டவரே இந்த சந்தோஷம் பூர்ணமாய் சென்றடையத்தக்கதாக கர்த்தர் எங்கள் திருச்சபைக்கு நீ தந்திருக்கிற ஆண்டவரே இந்த பணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை முழுமையாக ஆசீர்வாதமாய் தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலம் முழுவதும் இந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய நல்ல சிறப்பும் பலனும் ஆண்டவரே கிருபையை கட்டளைக்கு ஆசீர்வதிக்கிறார். கலந்து ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய எல்லா கிராமங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து முயற்சிகளை ஆசீர்வதித்து வெற்றி பெற செய்து நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறோம் பிதாவே.